Hi students, இப்போ ஒரு சிம்பிள் கொஸ்டின் வைவா கொஸ்டின் எந்த எக்ஸாமினராக இருந்தாலும் வைவாவில் இந்த கொஸ்டின் கேட்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு எக்ஸாமினருக்கு லிப்பிட் மெட்டபாலிசம்ன்ற டாபிக் கொடுத்துருவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கேட்குற கொஸ்டின் டெல் மீ சம்திங் அபவுட் கொலஸ்ட்ரால், ரைட்? ஸோ கொலஸ்ட்ரால் பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்பர் 1, டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் இஸ் 150 to 200 milligram per deciliter. ஓகேவா? டோன்ட் ஃபர்கெட். ஆக்சுவலாக லிப்பிட் ப்ரொஃபைல் இது வரும், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். இருந்தாலும் கொலஸ்ட்ரால் நீங்கள் தனியாக படித்து வச்சுக்கோங்க. இந்த கொலஸ்ட்ரால் சிந்தசிஸுக்கான ரெகுலேட்டரி என்சைம் உங்களுக்கு தெரியும், HMG CoA reductase. இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் கொலஸ்ட்ரால். தேர்டு பாயிண்ட் என்ன கேட்பாங்கன்னா, டெல் மீ சம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால். இது ஏன் கேட்பாங்கன்னா, ஃபேட் ஆஃப் கொலஸ்ட்ரால்னு ஒன்று இருக்கு, டிரைவ்டு ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் கொலஸ்ட்ரால்னு ஒன்று இருக்கு, அதுக்காக இதை கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் இஸ் LCAT. ஞாபகம் வச்சுக்கோங்க, லெசித்தின் கொலஸ்ட்ரால் அசைல் டிரான்ஸ்பரேஸ். இது எதுக்குனாக்கா எஸ்டரிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட். இந்த எஸ்டரிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட் கிடைச்சி நமக்கு கொலஸ்ட்ரால் எஸ்டர்ஸ் கிடைச்சதுன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் தி டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் அண்ட் மிசெல்லர் ஃபார்மேஷன் லைக் தட். சரியா? எஸ்டரிஃபிகேஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் பை LCAT. ரெண்டாவது பாயிண்ட், வைட்டமின் டி இஸ் ஃப்ரம் 7-dehydrocholesterol இருந்து கிடைக்குது. வைட்டமின் டி, தட் இஸ் சிந்தசிஸ் ஃப்ரம் கொலஸ்ட்ரால். நெக்ஸ்ட், ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன்ஸ், ஈஸ்ட்ரோஜன்ஸ் அண்ட் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், இது எல்லாமே கொலஸ்ட்ரால் இருந்து தான் சிந்தசிஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? வைட்டமின் டி கிடைக்கும் நீங்க, அடுத்தது ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட், பைல் ஆசிட்ஸ் அண்ட் பைல் சால்ட்ஸ், இதுவும் கொலஸ்ட்ரால் இருந்தால் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி பைல் ஆசிட்ஸ், கீனோடியாக்சிகோலிக் ஆசிட், கோலிக் ஆசிட் இந்த மாதிரி கிடைக்கும். அது கிளைசின் அண்ட் டாரினோட காஞ்சுகேஷன் நடந்து கிளைகோகோலேட் அண்ட் டாரோகோலேட்டா பைல் சால்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ரெண்டுமே டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் கொலஸ்ட்ராலுக்கு, சாரி ஃபேட்டி ஆசிட்ஸுக்கு நமக்கு தேவைப்படும், ரைட்டா? அதுக்கடுத்து கொலஸ்ட்ரால் இன்சுலேஷன் எஃபெக்ட் கொடுக்கறதால இந்த நர்வ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆர் நர்வ் ஃபைபர்ஸ்ல இன்சுலேஷன் எஃபெக்ட் கொடுக்கறதுனால நர்வ் கண்டக்ஷனுக்கு இது நமக்கு வேணும். கொலஸ்ட்ரால் இல்லைன்னா நர்வ் கண்டக்ஷன் நடக்காது. The last one is cholesterol, one of the component of cell membrane. So for the component of cell membrane and has a modulating effect on the fluid. இந்த கொலஸ்ட்ரால் கண்டென்ட் வச்சு தான் ஃப்ளூயிடிட்டி அஃபெக்ட் ஆகும். ஃப்ளூயிடிட்டி அஃபெக்ட் ஆச்சுன்னா ஆக்ஷன் இருக்காது, மெம்பரேன் ஆக்ஷன் இருக்காது, காம்பவுண்ட்ஸ் உள்ள போக முடியாது, காம்பவுண்ட்ஸ் வெளியே வர முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால். ஓகே.